Perfect. Thank you. So friends, I think this is the fourth day of our zero budget treatment. So I just wanted to check. So quick recap what we learned. So who will take? Another kathikano. Each one can talk about one thing, one specific thing. Starting with this thing. Who can start? What we learned so far. அப்பதான் என்னால தெரியும் ஓகே சோ இதெல்லாம் கத்துக்கிருக்காங்க so I can start another thing and so இல்லன்னா திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும். தெலுங்குல ஒரு பழமொழி இருக்கு. சோ என்னன்னா ஏதாவது ஒரு மீட்டிங் ஆரம்பிச்சாங்கன்னா வச்சுக்கோங்களேன் போயிட்டே இருக்கும். திடீர்னு பெரியவர் யாராவது வந்தாங்கன்னா திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு மேல இன்னொருத்தர் வந்தாங்கன்னா திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு சொல்லுவாங்க ரெட் வச்சா முதலெட்டான்னு சொல்லிட்டு. ரெட் இன் த சென்ஸ் தே ஆர் த ஒன்ஸ் ஃபார் த டாப்பர்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அ திங். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எல்லா முறையும் திரும்பி 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 ஆரம்பிக்க வேண்டியதா போயிடும். ஸோ த திங் கிருத்திகா முத்துசாமி அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அன்மியூட் பண்ணி பேசலாம் மேடம். மேடம் இல்ல முத்து சார் தான். முத்து சாரா? ஆமா முத்து சார் நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ண முடியல சார்னால. ஓ அப்படியா? அது ஒரு நிமிஷம். நீங்க அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கீங்க போல. one second. சரியா இருக்குமா? Okay, okay, okay. If anybody wants to talk, please raise your hand so that we'll be allowing you to unmute. சொல்லுங்க சார். இந்த இது விரல பூரா ஆக்டிவேஷன் பண்றது தெரியும் சார், சொல்லிட்டுங்களா? விரல் ஆக்டிவேஷன். சார் ஓகே சார் நெக்ஸ்ட் நான் சொல்றேன் சார். சொல்லுங்க மேம். நீங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லெஃப்ட் ஹேண்ட பத்தி சொன்னீங்க. பேசிக் இந்த ஸ்லைடு தெரியுதா உங்களுக்கு? ஒன் செக் சார், ஒன் செக். நான் வந்து அதை இது பண்ணிருக்கேன். சுஜோக் தெரப்பி. ஓகே. அதுல வந்து நம்ம பாம பத்தி பார்த்தோம். இன் வந்து ஃப்ரண்ட், யான் வந்து பேக் சைடு. ஓகே. and then வந்து ஃபர்ஸ்ட் இந்த தம் ஃபிங்கர்ல பாக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஹெட் பத்தி சொல்றது. அதுக்கப்புறம் வந்து அது கீழே வந்து நெக், அந்த தைராய்டு, ட்ராக்கியா அத பத்தி சொல்றது. ஓகே. கீழே அதுக்கு கீழே வந்து லங்ஸ், ஹார்ட். ஓகே. அத பத்தி சொல்றது. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அந்த தம் ஃபிங்கர்ல இருந்து வர்றது வந்து லைஃப் லைன், நெக்ஸ்ட் பிரெயின் லைன். அதுக்கப்புறம் வந்து அந்த செகண்ட் ஃபிங்கர் வந்து ஷோல்டர். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிங்கர்ஸ் பத்தி வர்றது. ஓகே. ஃபிங்கர். அதுக்கப்புறம் தேர்ட்ல வந்து தேர்ட் ஃபிங்கர் வந்து அது ஜாயின்ஸ், ஆங்கிள்ஸ் அதெல்லாம் பத்தி வருது. வந்து பாதம் வச்சு வருது. கால், பாதம், அந்த முட்டி, அந்த தை, அந்த ரெண்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட் லிட்டில் ஃபிங்கர் வந்து அது திருப்பியும் நம்ம கையை குறிக்கிறது, ஹேண்ட் குறிக்கிறது. ஓகே. சரி, இப்போ வந்து ஒரு சின்ன டெஸ்ட், சரிங்களா? ஓகே சார். ஓகே. சோ நான் வந்து ஒரு முறை என்ன சொல்லுவான், I'll tell the point of the location. அந்த கையில இருக்கிற பாயிண்ட் லொகேஷன் சொல்லுவான். அது வந்து எந்த ஆர்கான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து நான் ஏதாவது ஒரு வந்து பார்ட் சொல்லுவான், அது வந்து எந்த லொகேஷன் சொல்லிட்டு நீங்க காட்டணும். ஓகே, ரெடி? ரெடி சார். ரெடி சார். So there is a two types. One is I'll tell the location point. You need to tell what organ that represents. Second thing, I'll tell the organ and you need to
Tell the location point. Okay. We'll go with left thumb joint. LF or LT. J1. First joint. சார் அது நெக்கோட இது சார் நெக். Okay. Neck. Very good. Right hand, little finger, second joint. முட்டி சார். இடது கை முட்டி. At the kai mutti. Very good. Now left hand. Left hand, ring finger, phase 1. வலது கால் முன்பாதம். அந்த கால் பாதம் சார். Very good. Super. Now right hand, point finger, phase 2. வலது கால் முட்டி. எல்போ. Elbow, hand. It's a hand. Elbow in the sense it's just a joint. This is called, we call it as elbow. இது வந்து L ஷேப்ல இருக்கறனால we call it as elbow. So இதுதான். இது வந்து அந்த நான் ஃபேஸ்ன்னு சொல்லும்போது வந்து இங்கல இருந்து இங்க வரைக்கும் வரும். Everything. Okay? இந்த ஜாயிண்ட் சொல்லும்போது தான் elbow. Okay. இப்போ வந்து என்னடா ரைட் ஹேண்டோட ரிஸ்ட். Right hand wrist. Locate the point. நான் ரைட் சொல்லும்போது நீங்க வந்து ரைட் ஹேண்ட்லவே சொல்லுங்க. நான் லெஃப்ட் சொல்லும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல சொல்லுங்க. ரைட் ஹேண்ட் ரிஸ்ட். First line of the first line, right index finger. First line of the which Right finger? index finger. Right index finger. Right index finger. Yes, sir. Okay. Perfect. So this is the thing. You can see, right? Okay. Now left hand elbow. Left hand elbow. See again, when I say elbow, outside is a yang side. Okay, this inside is a inside, but we didn't went to that deeper level right now. But actually, I'm telling you, wherever the part of the body is representing the outside, that is an yang. Wherever the part of the body is showing the inside, that is an yin. So yin is this side, yang is this side. So whenever you are applying any treatment particular to the specific point, நீங்க எனக்கு வந்து இங்க வலிக்குதுன்னும் போது இந்த பக்கம் நம்ம அப்ளை பிரஷர் பண்ணுமா, இந்த பக்கம் பிரஷர் அப்ளை பண்ணுமா? வெளிப்புறம் தான் சார். எக்ஸாக்ட்டா. சோ நீங்க அது வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணணும். சோ ஈவன் நம்ம வந்து விரல வச்சே நம்ம வந்து பிரஷர் அப்ளை பண்ணலாம். சோ நீங்க அது வந்து கரெக்ட்டா நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? சோ ரெடி. லெஃப்ட் ஹேண்ட் எல்போ. இடது கையே நடுவிரலுடைய இரண்டாவது மடிப்பு சார். வெளிப்புறம். நடுவிரல். சுண்டு விரல். கை. Right hand finger second. இல்ல நான் லெஃப்ட் ஹேண்ட் எல்போ சொல்றேன். லெஃப்ட் ஹேண்ட் எல்போ பத்தி பேசும்போது வந்து நம்ம லெஃப்ட் பாம் தான் சொல்லணும். அப்ப ஆள்கட்டி விரல் சார். Index finger second line. Sorry. Left index finger second line. Index finger Second line. okay. Elbow. Second line. This is the thing, right? Okay. Now by the way, someone is said happy morning and good luck to all. Thank you, Jayanti ma'am. What is this 50%?
That is accountability, sir. Okay. What that is a daily work accountability. Okay. What is the work which we have allotted for us and what we have finished? Superb. That's fantastic. So now, right hand, right leg thigh, right thigh. வலது கையினுடைய நடுவிரல்ல இந்த கோடுங்க சார், இந்த இடம். Exact. So idana. ஆமா ஆமாங்க சார். That face. Clear? ரைட். Okay. ஆமா சார், அந்த இடம் தான் சார். Okay. Third phase. Perfect. Left leg gola kaal mutti. Left hand, middle finger, second line. Left hand, Middle finger, second line. middle finger, Second line. second line. Idana. Correct? yes. Okay. ஓகே சார். Okay. Perfect. So நம்ம வந்து அடுத்ததா போறதுக்கு முன்னாடி can someone start the practice of that our Sujok exercise ஆரம்பிச்சிடலாமா? whole body activation. ஆரம்பிக்கலாம். Okay. So I'll stop sharing. Will come on the screen so that everyone can watch it. So who will be coming so that I'll pin them so that எல்லாரும் அவங்கள பார்க்க முடியும். யார் பண்ண போறீங்க? நான் பண்றேன் சார். நீங்க பண்றீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் உங்களை அப்படியே பின் பண்ணிடுறேன். ஓகே, சரிங்க சார். One request, sir. சொல்லுங்க. நம்ம முத்துசாமி சாருக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் சர்டிபிகேட் கொடுத்துடலாம் சார். பிகாஸ் அவர் தான் வந்து டெய்லி வந்து நமக்காக பிரெயின் ஜிம் முன் வந்து பண்றாரு சார். கண்டிப்பா அவருக்கு வந்து டைரக்டாவே நம்ம சொல்லிட்டோம்ல, ஹி இஸ் an official brain gym trainer ன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து எம்பவர்ல எப்படி ஆம்னியோ வந்து அந்த மாதிரி 5 AM டாஸ்க்ல வந்து முத்து சார் அப்படி. ஆமா சார். சோ we have the core team எங்க எம்பவர்லவோ. சோ அப்படியே இந்த 5 AMலவும் அவர்தான் எங்களுக்கு இது. சோ கம் ஆன் சார், ஆரம்பிச்சிடலாம். all of you இருக்கிற 16 பேரையும் தயவு செஞ்சு sit on a comfortable position. இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகாது. This is simple whole body activation. நம்ம full body activate பண்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸசைஸ். இது வந்து நாங்களே வந்து நம்ம சுஜோக் தெரப்பிய கத்துக்கினதுக்கு அப்புறம் நாங்களே ஒரு சின்னதா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண எக்ஸசைஸ் இது. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்துமே ப்ரெஷர் அப்ளை பண்ணிட்டு எப்படி நம்ம காலையில நம்ம பாடி ஆக்டிவேட் பண்ணலாம், இல்ல எப்பெல்லாம் நம்ம டயர்டா இருக்கும் போது ஆக்டிவேட் பண்ணலான்றது அதுக்காக இந்த எக்ஸசைஸ் நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ யூ கேன் பிராக்டிஸ் இட் எனி டைம். எப்போ வேணாலும் எங்க வேணாலும் பண்ணலாம். இது இங்கதான் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ எஸ் சார், ப்ளீஸ் கோ அஹெட். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்து இப்போ வலது கை எடுத்துங்க. இந்த 2 விரலாலையும் அப்படியே இந்த தலைபாகத்தை அப்படியே கிள்ளுன மாதிரி எல்லா விரலையும் ப்ரெஷர் கொடுங்க. சார் ப்ரெஷர் கொடுக்கும் போது என்ன பண்ணணும்னு சொல்லல. மூச்சை இழுத்து கிள்ளும் போது மூச்சை இழுக்கணும், இடும்போது மூச்சை விட்டுறணும் வெளியே. So inhale when you press, exhale when you release. That is actually, it should be in a congruence. Both should happen parallelly. அடுத்தது வந்து இந்த கீழே வந்து அப்படியே நல்லா கிளிப் மாதிரி பிரஷ் பண்ணுங்க. இழுக்கும்போது நல்லா அழுத்த மூச்சை விடணும், விடும்போது மூச்சை விட்டுறணும். அடுத்து வந்து இந்த கோடு ஃபர்ஸ்ட் கோட்ல வந்து அப்படியே மேலே கீழே வந்து அப்படியே கிள்ளணும். இப்போ 2வது கோட்டுக்கு கீழே ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு கீழே 2வது இடத்துல அந்த பிடிச்சி அப்படியே ப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ 2வது கோட்டில் கிள்றோம்.
ரெண்டாவது கோட்டு கீழே உள்ள இடத்துல அப்படியே இப்போ கிளிப் மாதிரி அழுத்தி விடுறோம். இப்போ கட்டை விரலுக்கு வராது, மற்ற 4 விரலுக்கு தான் வரும். இப்போ இந்த கடைசி கோட்டில் அப்படியே இப்போ நம்ம கல்ற மேலே இங்கேயும் அடுத்தது இப்போ இந்த உள்ளங்கையில வந்து அந்தந்த விரல இருந்து அப்படியே எல்லாம் கட்டை விரலால அப்படியே ப்ரெஷ் பண்ணுங்க. எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல ஒரு 4-5 முறை நல்லா அழுத்தி அழுத்தி அப்படியே ப்ரெஷ் பண்ணுங்க. அந்த இடத்துல நோய் எல்லாம் நமக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். வலிக்கிற இடத்துல ஒரு 4-5 முறை அழுத்தி அழுத்தி கொடுங்க. அது முடிஞ்ச பிறகு உள்ளங்கையில 4-5 முறை நல்லா அழுத்தி விடுங்க. இது உடம்பு பூராமே நல்லா ஆக்டிவேஷன் கொடுக்கும். எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் அது சரி பண்ணும். அதனால உள்ளங்கையில எல்லாரும் நல்லா கட்டை வர நல்லா கொஞ்சம் அழுத்தி கொடுங்க 4-5 முறை. நன்றிங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சூப்பர். ஸோ மணி சார், எனக்கு ஒரு 2 டவுட்ஸ் சார். சொல்லுங்க மேம். அதாவது எனக்கு வந்து இப்போ லெஃப்ட் காமிக்குது, ரைட் ஷோல்டர்ல நான் அந்த லேப்டாப்ல கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு இடத்துல இருந்து பெயின், இந்த இடம் பெயின் இருக்கு. ஓகே. அந்த இதுல இருக்கும்போது நான் என்ன பண்ணா எனக்கு அந்த பெயின் ரிலீஃப் ஆகும் சார்? ஸோ நான் லாஸ்ட் 2வது செஷன்லவே நான் சொன்னேன். So we are into the which class we are into? நம்ம இப்ப எத்தனாவது கிளாஸ்? பிரைமரி. ஓகே சார். சரி சார். ஓகே. இல்ல நான் பதில் சொல்லணும்னா நான் சொல்லிடுவா. ஆனா நீங்க இப்ப கத்துக்கிட்டீங்கன்னா வெச்சுக்கோங்களேன், நீங்க இன்னொருத்தரை கேட்ட பதிலுக்கு நீங்களே சொல்லிடலாம். ஓகே. Think. Do you want me to give the fish or do you want me to teach fishing? Teach fishing. So that is the difference. ஓகேங்களா? நான் மீன் கொடுக்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை. இட்ஸ் வெரி சிம்பிள். 1000 டிசீசஸ்க்கு ட்ரீட்மெண்ட்கான டாக்குமெண்ட் இருக்கு. ஐ கேன் சிம்பிளி ஃபார்வர்ட் இட் இன் அவர் வாட்ஸ்அப் குரூப். ஆனா அது என்ன ஆகும், நம்ம மெமரியில நிற்கும். சார் மணி சார் அனுப்பிச்சிட்டாரு, இந்த டாக்குமெண்ட் சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிப்பீங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து மெமரி ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் எந்த டாக்குமெண்ட் டெலீட் பண்ணுவீங்க? கரெக்டுங்களா? அதுதான் நடக்கும். சோ நான் முக்கியமான டாக்குமெண்ட்லாம் தூக்கி மெயில்ல வச்சுப்பேன் சார். good. So we'll back to the treatment. So நம்ம இன்னும் வந்து excuse me. You can see that from my mouth also. That is how we are having a fog around here. So this is a point. Please திரும்பி நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும், டேக் யுவர் ஹேண்ட், மார்க் இட் ஆன் யுவர் நோட்புக். ஓகே, அதுதான் முதல் விஷயமா பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்ற எல்லா பாயிண்ட்ஸும் அதுக்குள்ள வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ப்ராப்பர் ரெக்கார்ட். அப்பதான் உங்களால வந்து நாளைக்கு வந்து சார் இந்த டவுட் இருக்கே நீங்க சொன்னீங்களான்னு என்ன கேட்க கூடாது. So whatever the points, இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தம்போட இமேஜும் இருக்கணும். செகண்ட் 4 limbs, hands, both legs and both hands ஓட எல்லா பாயிண்ட்ஸும் உங்க ரெக்கார்ட்ல இருக்கணும். இருக்கா? எஸ் இருக்கு சார். சோ இது எல்லாமே வந்து அவுட்டர் பிசிக்கல் லிம்ஸ். இப்ப நம்ம கத்துக்க போறது வந்து பாம்ல இருக்கிறது எல்லாமே வந்து இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி. இது வரைக்கும் நம்ம வந்து அவுட்டர் பார்ட்ஸ் பத்தி நம்ம தான் கத்துக்கிருக்கோம். ஹெட், நெக், லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ். இது பத்தி மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தோம். We saw head, neck, hands and the legs. Now we are going to the inner parts of our body. It's going to be into the entire palm. நம்ம இந்த பாம்குள்ள என்னெல்லாம் இன்னர் பார்ட்ஸ் இருக்குதோ அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம்.
So stomach na வயிறு exactly. So especially digestion problems, கரெக்ட்டுங்களா? நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை தான் சொல்லுவாங்க. ஸோ வயிறு வலிக்குது, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இப்பதான் நம்ம வந்து முத்துசாமி சார் வந்து அழகா வந்து சொல்லி கொடுத்தாரு நம்மளுக்கு எக்ஸசைஸ் எப்படி எல்லாம் வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சின்னதா ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு சார்னா கரெக்டா இங்க வந்து எங்க வந்து உங்களுக்கு நடுவிரல் கரெக்டா வருமோ இந்த கட்டையில இருக்குதுல அதை அப்படியே இப்படி வச்சு இங்க அமுக்கிறது. ஸோ சிம்பிள் ஒரு எக்ஸசைஸ், அவ்வளவுதான். இது கண்டிப்பா வந்து இதாகுமான்றது வந்து ஓர பிராக்டிஸ் தான் உங்களுக்கு இது வரும். சரிங்களா? திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த சிம்பிள் டெக்னிக். ஓகே, திஸ் ரெப்ரசன்ட்ஸ் தி திங். Shall we go to other thing? Next part? Yes sir. Yeah. So this is the stomach. The intestine connect பண்றது வந்து இதுதான் வரும். So spleen. Spleen na? What is the spleen? Anyone? Biological thing. ஏன்னா இதோட எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் எனக்கு தெரியாது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு. ஸோ நம்மளோட டைஜஷன் சிஸ்டத்தை வந்து காப்பாத்துறதுக்கான பேசிக்கா இங்க இருக்கிற ப்ரொடெக்ஷன். ஸ்ப்ளீன்னா மண்ணீரல் சார், மண்ணீரல். மண்ணீரல். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைமே கேள்விப்பட்டுட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் வில் ஹெல்ப் அஸ் எஸ்பெஷலி இன் த டைஜஷன் இஷ்யூஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் that actual thing should be. And liver, the main thing, the second brain. So இப்போ வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டமக் இருக்குது, இந்த ஸ்டமக் வந்து ரைட் சைடு, தம்பு பக்கம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தம்பு பக்கம் ஹார்ட் இருக்கும், கரெக்டுங்களா? நம்ம ஃபர்ஸ்ட்ல கத்துக்கணும்ல, லங்ஸ் அண்ட் ஹார்ட் வந்து திஸ் சைடு, and the stomach is here we have, and this side opposite to the heart side we have the liver. This is the liver. Yes. Okay, clear? இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த லிவர் இஷ்யூஸ் வரும், right? So please mark these things. I want you to mark it. So don't just listen or don't be an observer. சைலண்ட் அப்சர்வரா இருக்கிறீங்களா, சைலண்ட் வாரியரா இருக்க போறீங்களா, நீங்களும் டிசைட் பண்ணிக்கோங்க. We are going to fight against our immunity. ஓகே, நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். ஸோ கரோனா வந்து நம்மளை விட்டு போகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் பி தேர் டில் லைஃப் லாங். இப்போ எப்படி வந்து தலைவலி, இந்த மாதிரி முட்டு வலி, காஃப், கோல்டு, இதெல்லாம் எப்பவுமே நமக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும். லைக் திஸ் வில் கெட் த கரோனா. It's kind of a common disease in future. Now we are all worrying all about these things, but sometimes later it will be like a common disease. வரும் போகும், அவ்வளவுதான். அது பெருசா கவலைப்படுத்த. ஆனா நம்ம வந்து கண்டிப்பா மாஸ்க் போட்டே ஆகணும். கண்டிப்பா we need to use all the precautions and lifelong. Okay, so this is how the liver would be. முத்து சார், ஓகே, ஒரே நிமிஷம் அன்மியூட். சொல்லுங்க சார். இப்ப அது கல்லீரா மண்ணீரலுங்களா சார்? அது அந்த இடம் இது மண்ணீர். ஐயா ஸ்ப்ளீன், ஸ்ப்ளீன் சொன்னார் இல்லைங்களா? ஸ்ப்ளீன் சொன்னது மண்ணீரல். இதுதான் லிவர். லிவருக்கு என்ன சொன்னீங்க? liver I think. அதுதான் கல்லீரல். கல்லீரல். ஓகே ஓகே, குட். சோ கிளியர். சோ இங்க பாருங்க, நம்மளுக்கு இங்கே தான் லங்ஸ் வரும், 2 lungs.
இங்க ஹார்ட் வரும் கரெக்ட்டுங்களா? தென் அது கீழேயே லைக் ஹவ் அவர் பாடி பார்ட். இப்ப நம்ம இப்படி நிக்க வச்சோம்னா எப்படி நம்ம பாடிய வந்து கீழே இறங்கணும்னோ how our body should be like this, that is how we are doing. So we covered the half of the pump, right? Lungs, heart, stomach, spleen and liver. கரெக்ட்டுங்களா? முடிஞ்சதா? So 3 points. Clear? Yes, sir. So நீங்க pressure apply பண்ணும்போது வந்து you need to be careful. So நான் வந்து left lung வந்து apply பண்றா, right lung apply பண்றா, ஹார்ட்டுக்கு pressure apply பண்றா, ஸ்டமக்குக்கு pressure apply பண்றா, spleen apply பண்றா, liver apply பண்றா. You need to be check all these points. புரியுதுங்களா? இது வரைக்கும் வந்து நாங்க சொன்னதுதான் நீங்க செஞ்சீங்க, எங்களை பார்த்து செஞ்சீங்க. Now you need to know specific points. புரியுதுங்களா? சார் இப்போ அந்த மஞ்சள் கலர்ல இருக்கு அது வந்து இது ஸ்பிளீன் சார், ஸ்பிளீன் மண்ணீர். மன்னிருங்களா? சரி சரிங்க சார். நடுவுல இருக்கிறது வயிறு சார். இது வயிறு வயிற்று. அந்த பக்கம் இருக்கிறது கல்லீரல். கல்லீரல். சோ இப்ப நீங்க பண்ணும்போது வந்து ஸ்பெசிபிக்கா நான் இந்த பாயிண்ட வந்து அப்ளை பண்றேன். சோ சார் சொன்ன மாதிரி, முத்து சார் சொன்ன மாதிரி, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து when you feel an abnormal pain, நார்மலா pressure apply பண்ணும்போது வந்து that part will get activated. So ஒரு முறையும் when you apply a pressure, that part will be activated. Because என்ன, நம்ம தூங்கும் போது நம்மளோட எல்லா parts of the body will be in a sleeping mode only. Whenever you are just tapping it through applying a simple pressure, அப்படின்னு குத்தாதுங்க தயவு செஞ்சு. It should be a gentle pressure. தெரியும்ல உங்களுக்கு, நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் தொடர மாதிரி இருக்கும், அப்படியும் இருக்க கூடாது. இட் should be kind of a gentleman shake hand and சொல்லிட்டு கத்திப்போம் நம்ம வந்து, எஸ்பெஷலி இந்த கார்பரேட் லைஃப். ஸோ எப்படி ஷேக் ஹேண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அமுத்தவும் கூடாது, அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொட்டவும் கூடாது. ஸோ இட் ஷுட் பி லைக் எ ஜென்டில்மேன் ஷேக் ஹேண்ட்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் அதே மாதிரி ஜென்டில்மேன் ப்ரெஷர். இது வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து இட் ஷுட் பி a ப்ராப்பர் ஓகே, எப்படி வந்து நம்ம வந்து இது பண்றோம்ன்றது. இங்க உங்களுக்கு வந்து அப்நார்மல் பெயின் தெரியுதுன்னா இந்த ஸ்பெசிபிக் ஏரியால யூ ஹேவ் an issue. ஆமா, இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ தட் இஸ் த ரீசன் வை we are learning all this stuff. ஸோ ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் ஏன் இது வந்து பண்ணிருக்கோன்றதுக்காக இதெல்லாம் காரணம். ஓகே, so next one is pancreas. இத வந்து அந்த ஸ்டமக் இருக்குல்ல, அந்த ஸ்டமக்கான பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட், இங்க கீழே இருக்கிற ஜாயிண்ட் பாயிண்ட். இது எல்லாமே வந்து நம்ம வந்து பாக்குறோம் ஆக்சுவலா. கரெக்டுங்களா? இதோ இங்க போட்டிருக்காங்க பாருங்க பெருசா. இந்த ஸ்டமக் வயிறுக்கும் கீழே அந்த இது இருந்துச்சுல பைப்பு, அந்த பக்கத்துல இருந்து இங்க வருதுதான் பேங்க்ரியாஸ். ஸோ இது நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டே இருப்போம், எஸ்பெஷலி இந்த அல்சர் வந்தவங்களுக்கும். கணையம். நிறைய பேர் கேன்சர் போறவங்க எல்லாருமே வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும். சிம்பிள் டெக்னிக்ஸ் வந்து இத டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன், யூ கேன் மேக் தீஸ் திங்ஸ் as actually active. ஓகே, இன்ஃபேக்ட் நம்ம சின்ன வயசுல வந்து கை தட்டுறது எல்லாமே வந்து all these things are actually part of this thing. நம்மளுக்கு தெரியாமையே நம்ம வந்து இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஒருத்தரோட தோல்ல தொட்டுறது. So that is the reason in fact நம்மளோட happiness clubல we do the self appraisal. So we do an appraisal. So when we apply a pressure for the palm, அதனாலதான் சின்ன வயசுல வந்து வீட்டு வேலை எல்லாம் செய்யறது எதுக்கு, நம்ம எல்லாம் நம்மளோட வேலை செய்யறதுக்கும் பிளஸ் நம்ம எல்லா வேலைகளையும் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து இப்ப நம்ம சப்பாத்தி சுடுறதோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேட் இருக்கும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஒரு சின்னதா கரண்டி மாதிரி ஒண்ணு இருக்கும் இப்படி அடிக்கிறதுக்கு, தோசையோ சப்பாத்தியோ அடிக்கிறதுக்கு. ஆனா பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்டில் ஐ ரிமெம்பர், என்னோட அம்மாவும் இல்ல சின்ன வயசுல வந்து இந்த மாதிரி தட்டிட்டு இருந்தாங்க, ரொட்டை செய்வாங்க. ஞாபகம் இருக்குதா?
ரவுண்டா உருண்டை சுட்டிட்டு நானே சுட்டிட்டு இருக்கேன் சின்ன வயசுல. அப்போ வந்து 4வது 5வது இருக்கும் போது அம்மா இல்லைன்னா இந்த ராகி மாவோ இந்த கெவுரு மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு அது எல்லாத்தையுமே வந்து ரொட்டை செஞ்சு இவ்வளோ தடியா வரும். ஆக்சுவலா செம்மையா இருக்கும். அப்படி இதெல்லாம் தட்டுறது எல்லாமே வந்து திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அப்ளைங் அ ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து துணியை வந்து இப்போ வந்து காய் இது பண்றதுல நம்ம எப்படி வந்து பாத்திரங்கள்லாம் எழுப்போம். திஸ் இஸ் அன் அப்ளைங் அ ப்ரெஷர் டு த தம்ஸ். புரியுதுங்களா? எவ்ரி ஆக்ட் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல செய்யற ஒவ்வொரு விஷயத்துலவும் நீங்க வந்து அப்ளை அ ப்ரெஷர் தான் இருக்கும். ஈவன் பெண்ணை பிடிக்கிறதும் பாருங்க. யூ ஆர் கோயிங் டு அப்ளை அ ப்ரெஷர். ஸோ த ரைட்டிங். ஸோ ரைட்டிங் வந்து எது எதுல பண்றோம்? ஒன்னு வந்து தம்பு. இந்த தம்பு எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? Head has a brain. This is about the knowledge. And right, the right oda first phase எது represent பண்ணும்? Hand. Actually the future of our any human being. Say உங்களோட எல்லா ஃபேட்டும் உங்க கையில இருக்கிற விஷயத்துல தான் இருக்கு. So that is what writing represents. It is all about the knowledge and your actions. உங்களோட தாட்ஸையும் உங்களோட ஆக்ஷன்ஸையும் சேர்த்து வைக்கிறது தான் ரைட்டிங். So if you can see everything has connected with one thing. So நீங்க வந்து நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து இந்த இதுல வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், it has a reason. ஏன் நான் இந்த விஷயத்த பண்றேன் அப்படின்னும் போது இன்னில இருந்து you think of this சுஜோக் தெரப்பி perspective. நான் இந்த விஷயத்த பண்றேன், இந்த விஷயத்துல வந்து என்ன எல்லா பாயிண்ட்ஸ் நான் ஆக்டிவேட் பண்றேன். காட் மீ? புரியுதுங்களா? நான் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப நான் வந்து ஈவன் வந்து கீபோர்டு வந்து டைப் பண்ணும்போது ஐ எம் யூசிங் ஆல் மை எட்ஜஸ். This is kind of a dance, right? என்னோட விரல்லவோ கால்ல இருந்தையோ நான் வந்து ஐ எம் டூயிங் a dance kind of a thing. So you feel it, you are activating everything. That is also kind of an exercise. Okay? So 552. So இதுக்குள்ள வந்து ஸ்பெசிபிக்கா பாயிண்ட்ஸ் எல்லாம் வேணும்னா these are all like again digestional issues and ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பத்தி பார்க்கும்போது we will get into this deeper level. இப்போதைக்கு we are not going into the deeper level, we are going into the outer parts. So we spoke about spleen, stomach, spleen, liver and pancreas, right? 4 points. இந்த ஸ்டமக்கு pancreasல இருக்கிற எல்லா பார்ட்ஸ் பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம். Okay, now this is a large intestine. எப்படி நம்ம வந்து வயிறு, அதுக்கப்புறம் தொப்பம், அதுக்கு கீழே தான் அந்த தொப்பத்துக்கு கீழே தான் லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கு. லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? யாராவது? பெருங்குடல். 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 ஓகே. சோ இந்த இங்க இருக்கிற இந்த பாக்ஸ் ஃபுல்லா சரிங்களா? இப்படி கீழே. சோ இப்படி நான் காட்டுறேன். சோ இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல். சோ அதனாலதான் நான் சொல்லும் போது இந்த நடுவுல வந்து ரவுண்டா நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் ஆர்கான்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணுவோம், செகண்ட் இது பண்ணும்போது வந்து இந்த நடுவுல பண்ணுவோம். சோ திஸ் இஸ் லைக் லார்ஜ் இன்டெஸ்டைன். மார்க் பண்ணிட்டீங்களா? ஹோப் யூ ஆர் மார்க்கிங் எவ்ரிதிங். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு மெயின். கரெக்ட்டுங்களா? எஸ்பெஷலி நம்ம வந்து இந்த அப்பெண்டிசைட்டிஸ் இதெல்லாம் பண்ணும்போது வந்து இங்கதான் இஷ்யூஸ் எல்லாம் வரும். சோ அந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு you can plan all this stuff. So large intestine ஓட body parts outer line எல்லாம் இந்த பாக்ஸ் போடும்போது இந்த அவுட்டர் லைன் இப்படிதான் வரும். இன்ஃபேக்ட் நீங்க போடணும்னா இதுவும் போட்டிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் அவுட்டர் லைன் பார்ட்ஸ். இது வந்து ஒரிஜினல் இது இமேஜஸ். இது வந்து அவுட்டர் லைன். நீங்க வந்து நோட்ல வந்து அவுட்டர் லைனா போடணும்னா இப்படி போட்டிக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க வந்து யூ கேன் யூஸ் த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் so that it will represent the differentiality. You can buy some sketch pens or a color pens to mark these things so that it will be easy for you to identify. So
உள்ள இருக்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைன். நம்ம நடுவுல நம்ம சொல்றோம்ல, சார் சொன்னார் கடைசியில நடுவுல பிரஷர் அப்ளை பண்ணுங்கன்றது. இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். clear? So whole body வந்துச்சா? Very clear? Yes, sir. So this is the yang side. So the main thing, நிறைய பேர் வந்து கேட்பாங்க சார் கிட்னிஸ் விட்டீங்கன்னு, கரெக்டுங்களா? சோ அந்த கால் ரெண்டு இருக்குல்ல, இந்த கால் ரெண்டு கீழே தானே வரும் இங்க கிட்னிஸ். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். ஸோ இந்த யாங் சைடு பாத்தீங்கன்னா எப்படி வந்து பேக் சைட்ல இருந்து நம்மளுக்கு வந்து பிரெயின், ஸோ பேக் போன் எப்படி இங்க கனெக்ட் ஆகுமோ அதே மாதிரிதான் இதுவும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். பேக் போன் கீழே கடைசி வரைக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஏரியால தான் இந்த கிட்னிஸ் வந்து நம்ம வந்து இங்க ரெப்ரசென்ட் பண்ணுவோம். யாங் சைடு, யாங் சைடுனா ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடு வந்து கிட்னிஸ் வந்து இங்க ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நம்ம வந்து இன்சைடு வந்து உள்ள ரெப்ரசென்ட் பண்ணுவோம். So this is the overall representation. இந்த இமேஜ் தான் நம்ம மெயினா உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கணும். பாருங்க, head, left lung, right lung, heart, stomach, liver, Spleen. pancreas, so gall bladder இருக்கீங்க. So மெயினா அந்த இது ஸ்பெசிபிக் பாயிண்ட் லிவர் கிட்ட இருக்கிறது. ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், தென் நம்மளோட பிளாடர், அதே மாதிரி ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஃபுட், லெஃப்ட் ஃபுட். ஸோ இந்த நாலுமே, ஸோ மொத்தம் இது எல்லாமே வந்து இப்போ உங்ககிட்ட இருக்கணும். யூ ஷுட் ஹாவ் திஸ் என்டையர் டயக்ராம். Can you identify these things? உங்களால லொகேட் பண்ண முடியுமா இப்ப எல்லா பாயிண்ட்ஸையும்? So we have 2 more minutes. Are we clear? ஓகே சார். Yes, sir. Yes, sir. Super. So இப்ப எப்படி வந்து நம்ம கையில இருக்குமோ அதே மாதிரி கால்ல இருக்கும். We will start this on next week. Okay. So till now நம்ம வந்து சூனா பாம், ஜோக்னா லெக். ஸோ லெக்கை பத்தி நம்ம மேக்சிமமா வந்து நம்ம வந்து நிறைய பண்ண மாட்டோம் இப்போதைக்கு, பட் வி ஹாவ் தட். ஸோ லெக்லவும் நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நாங்க வந்து இங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த சப்பாத்தி ஸ்டிக் இருக்கும்ல நம்மளுக்கு, சப்பாத்தி பண்றது, அது வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேல வந்து கால்ல வந்து ரோல் பண்ண சொல்லுவோம். ஸோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவேஷன். ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் பசங்களுக்கு வந்து நாங்க அதை சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இந்த பசங்களை வந்து நாங்க வந்து ஓல்டேஜ் ஹோம்ஸ்க்கு கூப்பிட்டு போவோம். அங்கேயும் வந்து அந்த தாத்தா பாட்டி கிட்ட வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண வைப்போம். அப்புறம் அந்த சப்பாத்தி ஸ்டிக்கை வந்து ஸ்ட்ரைட்டா பண்ண வச்சு அதை ஐ வில் ஷோ இட் ஒன் டே. ஐ திங்க் பசங்க உள்ள வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரிவர்ஸ்ல ஸ்ட்ரைட்டா பண்ண வச்சு அதுவே வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை ப்ரெஷர் பண்றதுக்காகவும் பண்றோம். ஸோ திஸ் கிட்ஸ் வில் பி டூயிங் இட். ஸோ நாங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், அவங்க போயிட்டு தாத்தா பாட்டிங்களுக்கு பண்ணுவாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஹோல் பாடி ஆக்டிவேஷன். நாங்க போன உடனே முதல் ஆக்டிவிட்டி அதுதான் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி யூஸ் டு. ஸோ என்னோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, இது வந்து ஒரு கேம் மாதிரி இருக்கணும், பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நான் எதுக்கு இங்க பண்றா எதுக்கு அங்க பண்றான்றது வந்து we will be teaching it the specific points. So now yes 6 6 மணி ஆயிடுச்சு. We learn the limbs, all the 4 limbs including head and neck. Show the next slide. Okay, இது கேட்டிங்களா?
தென்மொழி மேம். எஸ் சார், அவங்க தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க சார். ஓகே. சோ இது வந்து எக்ஸ்கியூஸ் மீ, சேம் அதே மாதிரி தான் மேம். சேம் எப்படி தம்ப் வந்து ஹெட் ரெப்ரசென்ட் பண்ணோம், அது கீழே இருக்கிறது லங்ஸ் அண்ட் ஹார்ட், அது கீழே லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், அது கீழே ஸ்டமக்கு, அதுக்கப்புறம் பேங்க்ரேஸ், அதுக்கப்புறம் ஸ்பிளீன், அதுக்கப்புறம் லிவர், அதுக்கப்புறம் கீழே கேட்டியஸ். அதே மாதிரிதான் இந்த கால் பிளாடர் இதெல்லாமே வந்து அதே தான். சேம் நம்ம வந்து கை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுமோ அதே மாதிரிதான் கால் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ இப்ப டைம் இல்லாதனால வந்து நான் அப்புறமா வந்து நம்ம வந்து அது டிரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டேன். சார் இது லெஃப்ட் லெக்கா சார்? லெஃப்டா? ஆமா. ஆஹா, இது லெஃப்ட் லெக் கிடையாது, ரைட் லெக். ரைட் லெக் இது. சோ நீங்க என்ன பண்ணலாம், உங்க காலோட பாதத்தை வந்து நோட் புக்ல வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாம். எப்படி நம்ம வந்து கையை வரைஞ்சுவோம். ஸோ தட் ஏன் நான் சொல்றேன்னா, ஸ்பெசிபிக்கா உங்க கையோ உங்க காலே நீங்க வரையுங்கன்னும் போது உங்களுக்கு ஒரு வந்து எக்ஸ்கியூஸ் மீ கனெக்டிவிட்டி இருக்கும். நான் என் கையில தான் வரைஞ்சிட்டு இருக்கேன், இது ஏன் கையே, இது ஏன் காலன்னு. சும்மா வரைஞ்சிட்டீங்கன்னா வச்சுக்க ஈஸி, நம்ம ஒரு கையோ காலோ அவுட்லைன் வரைகிறது. ஆனா உங்க கையோ உங்க காலோ ஸ்பெசிபிக்கா வரைஞ்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்பதான் உங்களால வந்து ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். எஸ், திஸ் பாயிண்ட் இஸ் திஸ் பாயிண்ட் இஸ் திஸ். கிளியர்? எனி டவுட்ஸ்? எஸ் சார். எஸ், we are done with the time. டவுட்ஸ் ஏதாவது? மணி சார், ஒன் பர்சனல் இது பப்பி சார். பப்பி கீழே இருக்க மேம். இதுக்கு காட்டுறீங்களா அப்புறமா? பார்க்கலாம். இது வந்து ரொம்ப குளிர்னால வந்து we are making her to get inside. ஏன்னா வந்து 8 மணிக்கு தான் வெளியே கூப்பிட்டு போறான். காலையில will go. சோ காலையில மார்னிங் early morning வாக்கு போறோம். பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா வீட்ல தான் இருக்க சொல்றோம். வளர்ந்துருச்சா சார் நல்லா? என்ன பேர் வச்சிருக்கீங்க? லக்கி. லக்கி. ஒரு நாள் காட்டுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. It will. Thank you so much sir. Sure. Thank you. So please do practice. So இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி வந்து especially Yamini, Vijayalakshmi ma'am, we are all practicing this the first whole body activation for the past 1 year, more than an year. கரெக்ட்டுங்களா? So we know this is a whole body activation and even Muthu சாரு பண்ணிட்டே இருக்காரு. But now we know எந்த பாயிண்ட் எதுக்குன்றது கிளியரா தெரியும்ல. anyone can tell, right? So பேசிக்கா எனக்கு தலை வலிக்குதுப்பா, எந்த பக்கம் வலிக்குது, சரி இல்ல எனக்கு வயிறு வலிக்குதுன்னு எங்க வந்து பிரஷர் அப்ளை பண்ணணும். So what are all the things that you need to doன்றது we have that a simple thing, right? So this is how we want to create an hours. This is just a class 1. இந்த 4 கிளாஸுமே வந்து உங்களுக்கு வந்து வெறும் not even a class 1, ஒரு ப்ரீ கேஜின்னு நினைச்சுக்கோங்களா. So this is kind of a pre-KG. You are into that, the basic correspondence. That's it. Correspondence in the sense connecting the specific organ to our palm or a feet point, that locations. That's it. This is the basic correspondence. That's it. MBBS முடிச்ச மாதிரி இருக்கு சார். சொல்லுங்க சார். MBBS முடிச்ச மாதிரி இருக்கானே. அப்பா பாபா. நான் இன்னும் ப்ரீ கேஜில தான் இருக்கிறேன் சார். இன்னும் நம்ம எங்கேயோ போனோம். நிறைய இருக்குது. கண்டிப்பா நிறைய பேர்னால வந்து டாக்டர் ஆக முடியலன்னுவாங்க. இப்ப வந்து நானும் இப்ப சொல்றேன் வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம காட்டலாம். கரெக்டுங்களா? சரி. கண்டிப்பா சார். சோ இதோட நோக்கம் என்னன்னா, அதுதான் நான் சொன்னல, when I was got inspired with that person's vision. அவர் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு, சோ தீபக் ராஜன் சொல்லிட்டு அவரோட இதுவும் மெசேஜஸ் நான் சிலது அனுப்பிச்சிருந்தேன். நான் அதுக்கப்புறம் சொன்னேன், சார் நீங்க எல்லாம் ஹிந்தில எல்லாம் வைக்கிறனால எங்க மக்கள் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நாங்க வந்து இனிமே வந்து இங்கிலீஷ்ல போடுறோம்னு சொன்ன அவர்கிட்ட. இந்த மாதிரி நான் வந்து எங்க டீம்ல வந்து நான் தமிழ்லவும் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ லோக்கல் லாங்குவேஜ்ல பண்றது நாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் ஆன் தோஸ் திங்ஸ். எப்படி வந்து நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது, இல்ல
தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்றது. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க கத்துக்கிட்டு உங்களோட கம்யூனிட்டில வந்து நீங்க ஃப்ரீயா வந்து சொல்லி கொடுக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் முதல் விஷயம். டீப் லிசனிங். நம்ம வந்து ரொம்ப டீப்பா கேட்கணும். அண்ட் அதை கேட்கும் போது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்டுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நடுவுல வந்து அப்சர்வேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். யூ நீட் டு அப்சர்வ் ஈச் அண்ட் எவ்ரிதிங் கேர்ஃபுல்லி. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எந்த பாயிண்ட்ன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுக்கு வந்து யூ நீட் டு ஹேவ் டீப் லிசனிங், a clear observation and full understanding. அதுக்கப்புறம் you need to have a daily practice. கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். பிராக்டிஸ் இல்லைனால எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இன்ஃபேக்ட் தட் இஸ் த ரீசன் வை எனக்கு வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்றாங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க பிராக்டிஸ் அடி வாங்குதோ அங்க வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனைல இருக்கும். This is very 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 important. அந்த 1 to the power of 365 ஃபார்முலா தான் எங்க போனாலும் 1% growth உங்ககிட்ட இருக்குதா? அந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கு. Fine. Alena, I want to share one small info, Anna. You were telling about the chapati thing, right? Yeah. Recently I heard that one person, he was suffering from diabetes. அவங்க வந்து மதுரையில வந்து வர்மக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்கன்னா அங்க வந்து நம்ம அம்மிக்கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கல் வந்து கீழே வச்சுட்டு அது மேல அவங்க ஃபுட்டை வச்சு ரோல் பண்ண சொன்னாங்க. அது பண்ணாலே டயபெட்டிஸ் வந்து சரியாயிடும் அப்படின்னாங்க. நீங்க சொல்லும் போது அதுதான் ஞாபகம். சோ இப்ப எங்களோட குருகுலம் இது Facebook பேஜ் பார்த்தாலும் சரியா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க முதல்ல ஆரம்பிச்சோம். முதல் ஆக்டிவிட்டி அதுதான். சப்பாத்தி ஸ்டிக்ஸ் போயிட்டு சைனா பஜார்ல போய் கேட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட காசு கிடையாதுல்ல. சைனா பஜார்ல எது வாங்கினாலும் 10 ரூபா தானே. சோ அங்க போய் ஒரு 30-40 சப்பாத்தி ஸ்டிக்ஸ் வாங்கினேன். என்ன சார் கடை வைக்க போறீங்க? கடை வச்சா ஒரு சப்பாத்தி ஸ்டிக் தாங்க வாங்குறேன். இத்தனை எதுக்கு வாங்குறேன்? அப்ப என்னதான் சார் பண்றீங்கன்னு கேட்டாரு. இல்லைங்க, இதை வச்சு நாங்க வந்து ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம், பசங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம்னு. அதுக்கப்புறம் ஒரு 100 சப்பாத்தி ஸ்டிக், அதுக்கப்புறம் 200ன்னு சொன்னேன். அவர் அப்படியே தரையிட என்னதான் பண்றீங்க சார்ன்னு. இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் பண்றோங்க. சோ கையில வச்சுட்டு பண்றது. So I think they should have it now. I'm not sure. வச்சிருப்பாங்க, இங்கே இருக்கும் கண்டிப்பா. சோ அது வந்து எப்படி ஈஸியா நம்ம கையில வச்சு இப்படி இது பண்றது, அப்புறம் இப்படி பிடிக்கிறது, அப்புறம் ப்ரெஷர் அப்ளை பண்றது இந்த பக்கம் அந்த பக்கம், தென் கால்ல வச்சு பண்றது, அப்புறம் ஹோல் பாடியில இப்படி வச்சு உருணும். இப்படி நம்ம சப்பாத்தி உருணும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லா உருணும். இங்கேயோ கீழேயோ இது ஃபுல்லாமே வந்து இது பண்றோம். ஹோல் பாடி ஆக்டிவேஷன். ஆக்சுவலா வந்து பாடிக்கு ஃபுல் மசாஜ் இது. ஆக்சுவலா சப்பாத்தி ஸ்டிக் மசாஜ்ன்னு சொல்லுவோம். பெருசா இருக்கு சார் உங்கள. முத்து சார் எடுத்துட்டாரு. ரொம்ப அடிபடும். அது தடியா இருக்குல்ல சார், அது கொஞ்சம் தின்னா இருக்கணுமா இல்லாட்டி மீடியம் அதுவா இருக்கணுமா சார்? நாங்க வந்து தின்னா இருக்கிறது தான் எடுத்திருக்கோம் மேம். I'm not sure. ஒரே ஒரு நிமிஷம். I'll just check it out if I can get anything. முத்து சார், இதை யாராவது பண்ண யார் மேல கோபமா இருந்தா பண்ணலாம். இந்த தடிக்கு இருந்துன்னா யார் மேல கோபம்னு வச்சுக்கோங்க, நல்லா விட்டு விடலாம். Yes, I found it. So in fact இது வந்து செகண்ட் டைம் வாங்குனது. ஆக்சுவலா வந்து இதுல வந்து இது ஆக்சுவலா வந்து பிளைனா இருக்கு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வாங்குனது எப்படி இருக்கும்னா இப்படி வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கும். So இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கும்போது பிடிக்கும் போது வந்து it will be like kind of, it's not a smooth surface, it's kind of a frictional surface. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். புரியுதுங்களா? சோ ஒரு கையில பிடிச்ச மாதிரி தான் இருக்கும்.
இன்ஃபேக்ட் யூஸ் பண்ணி இது உடைச்சது இருக்குது பிகாஸ் வி பீன் யூசிங் இட் ஃபார் 3 years, more than 3 years. இப்ப என்ன பண்றோம்னா the first part என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் சுஜோக் தெரப்பி நம்ம வந்து தம்பி யூஸ் பண்ணி நம்ம சுஜோக் தெரப்பி பண்றோம்ல. இங்க நான் என்ன பண்றேன்னா ஐ யூஸ் இட் லைக் திஸ். இப்ப தாத்தா பாட்டிங்க பண்ணும்போது வந்து அவங்களோட கை இப்படி வாங்குவாங்க பசங்க, வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் கிட்டையும் இப்படி அப்ளை பண்ணுவாங்க. Got it? சோ சின்னதா, ஏன்னா இவங்களோட விரல் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும்ல நம்ம பசங்களோட விரல. இப்ப பெரியவங்கன்னா நல்லா ப்ரெஷர் அப்ளை பண்ணுவாங்க, ஆனா பசங்க வந்து அவ்வளவா பெருசா அப்ளை பண்ண முடியாது. என்ன பண்ணுவா, இந்த ஸ்டிக்கை கொடுத்துருவா. சோ தாத்தா இங்க கொடுங்க, பாட்டி இங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. சோ எங்கேயாவது வலிக்குதா தாத்தா, வலிக்குதா பாட்டின்னு கேட்பாங்க. இல்லப்பான்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஹோல் பாடி ஆக்டிவேஷன். இது வந்து நம்ம எப்படி இது பண்றோம் அதே மாதிரி இந்த பக்கம். சோ திஸ் இஸ் த ஒன் திங். செகண்ட் திங் என்ன பண்ணுனா கீழே வச்சிருவா. கீழே வச்சுட்டு அவங்க உக்காந்துருவாங்கல்ல, சோ சேர்ல உக்கார சொல்லிட்டு கீழே வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டுங்கன்னு சொல்லிட்டு கால் நம்ம பாதத்துக்கு கீழே வச்சு உருட்ட சொல்லுவா. So like this. This is the thing. Okay. So you can easily get it in a China bazaar. 10 ரூபா தான், பெருசா விலையும் கிடையாது. ஏன்னா வந்து வெளியே நம்ம நார்மலா வாங்கணும்னா கண்டிப்பா வந்து இதா இருக்கும் வீட்டுக்கு யூஸ் பண்றது எல்லாமே. இது வந்து this is very very dead cheap நான் சொல்றது வந்து. So you can use it even for இந்த சுஜோக்கும் வந்து நம்ம வந்து காஸ்ட்லி தான். இதுவும் வேணும்னா நம்ம வந்து காஸ்ட் ஆக்சுவலா வந்து 300 to 400 தான் மொத்த கிட்டு. அதுலவே இது பார்ட்டா இருக்கும். பட் ஆனா நீங்க அவ்வளோ கிட்டெல்லாம் வேண்டாம்னா இந்த சிம்பிள் திங் வச்சே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஐ திங்க் ஐம் டேக்கிங் எக்ஸ்ட்ரா டைம், ஆல்ரெடி 12 minutes ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் திங் இது வந்து கீழே உருட்டுறது. செகண்ட் திங் நம்ம கையிலவும் இப்படி பண்றது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ். அண்ட் செகண்ட் திங் இந்த மாதிரி பண்ணலாம். தட் இன்சைடு வந்து இது வந்து யாங் சைடு, புரியுதுங்களா? அதே மாதிரி இது யாங் சைடு. ஸோ அதே மாதிரி இப்படி வச்சு யாங் சைடு தென் இன்சைடு மொத்தம் இந்த மாதிரி. ஸோ இப்ப 2 பேர் இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், பின்னாடி முதல்ல வந்து சப்பாத்தி உருட்டுற மாதிரி. சோ நம்ம எப்படி கீழே உருட்டுறோமோ அந்த மாதிரி பின்னாடி. சோ இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், பசங்களுக்கு ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கும். டே நீ வந்து அவனுக்கு பண்ணு, அவன் வந்து உனக்கு பண்ணுவான், புரியுதுங்களா? சோ சிலது வந்து இங்கேயும் பண்ணலாம். சோ இது பண்ணும்போது வந்து என்ன பண்றேன்னா ஒவ்வொரு ஸ்டிக்கும் அவங்களுக்கே கொடுத்துருவா. சோ அவங்க பேர் எழுதிக்க சொல்லுவா. பிகாஸ் ஏன்னா வந்து ஒருத்தர் தலையில பண்ணது வந்து இன்னொருத்தர் தலைக்கெல்லாம் இது ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ நம்மளுக்கே தெரியல ஒருத்தர் யூஸ் பண்றது இன்னொன்னு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. சோ ஈவன் இத ஹெட் மசாஜும் பண்ணலாம் ஆக்சுவலா. சோ ஒன்னு வந்து இப்படி வந்து உருட்டுறது, ஸ்பெசிபிக் பாயிண்ட் பண்றது. சோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ ஹெட் மசாஜ் திங். இப்போ நம்ம வந்து இன்ஃபேக்ட் பென் யூஸ் பண்ணும் போதே வந்து நம்ம வந்து பெண்ணை வச்சு இப்படி எல்லாம் சொல்றோம்ல, எனக்கு வந்து ஒரு இதா இருக்கும்னு சொல்லிட்டு திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் நீங்க இது பண்ணும்போது வந்து ரொம்ப இதா இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சில்லுன்னு இது இருக்கும். தட் இஸ் த திங். அண்ட் தென் அகைன் லெக்கும் அதே மாதிரி தான். வில் ஸ்டார்ட் வித் த ஃபீட், சேம் இன்சைட் அண்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ஃப்ரண்ட் பண்ணுவோம், பேக்கும் பண்ணுவோம். ஸோ கீழே தொட வரைக்கும். ஆனா இது இந்த பாடி மட்டும் பண்ண மாட்டோம். ஸோ ஏன்னா இது வந்து நம்ம வந்து ரொம்ப இதா இருக்கும், இட்ஸ் கைண்ட் ஆஃப் சென்சிட்டிவ் பார்ட்ஸ். ஸோ அதனால வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் நாங்க பண்ண மாட்டோம். ஸோ டில் palm, hands, both the hands and both the legs. And if okay na da பின்னாடி இது பண்ணுவோம். தாத்தா பாட்டிங்களுக்கு செய்வோம் நாங்க. சோ இது இல்லாம வந்து நம்ம நார்மலா இந்த ஸ்டிக் இருக்கும்ல, குச்சி, இந்த இது குச்சி வச்சு நம்ம இது பண்றது. I think we will be having that. சொல்லிருது சார், கை வச்ச மாதிரி இருக்கும். ஆமா கை வச்ச மாதிரி சொல்லிருது. ஆமா, இதுவும் அதேதான். This also costs only 10 rupees. Not sure எங்க வச்சிருக்காங்க பசங்க. எல்லாமே வந்து நாங்க ரெகுலரா யூஸ் பண்ற பொக்கிஷங்க இதெல்லாம். புது சரியாது. புரியுதுங்களா? இன்னொன்னு இருக்கு ஆக்சுவலா, கை மாதிரியே இருக்கும். சோ இது வந்து ஆக்சுவலா வந்து இப்படி. சோ முதல்ல நாங்க வந்து அந்த ஓல்டேஜ் ஹோம் போகும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னடா ஏதோ கொம்பு எடுத்துட்டு வராங்க, தாத்தா நீங்க உக்காருங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து இப்படி எல்லாம் பண்ணாங்க. நல்லா இருக்குப்பா. சோ ஏன்னா அவங்க வந்து யாரு போனாலும் சரி, எங்க ஓல்டேஜ் ஹோம் பார்த்தாலும் சரி, போகணுமா
ஒரு பர்த்டேக்கோ ஒரு இது ஆனிவர்சரிக்கோ சாப்பாடு கொடுத்துட்டுமா வந்துட்டுமா, அதுவும் வந்து அவங்க போய் கொடுப்பாங்களான்னு அதுவும் கிடையாது. ஏதோ வந்து போயிட்டு பண்ற மாதிரிதான் இருக்கும். குட், நல்லது பண்றாங்க. ஆனா அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறாங்களா, அவங்க வந்து ஆரோக்கியமா இருக்கிறாங்களா, இந்த மாதிரி விஷயங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்னதா பண்ணலாமேன்றதுதான். சோ இந்த மாதிரி 2 இதுவும் பண்ணோம். சோ வில் ஹேவ் எல்லா குழந்தைங்க கிட்டயும் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டிக்ஸ் இருக்கும். சோ இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க. சோ these are all the stuff we use. So hope you learn. ஒன் கொஸ்டின் சார், இந்த பேக்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஷர்ட் இது போட்டுக்கலாமா? இப்ப கைனா கையில வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்கின் மேலேயே அது படுறது அந்த ரோலரு. ஆமா, பேக்ல அதுன்னு பண்ணும்போது அந்த கிளாத் மேலதான் இருக்குது. அப்படி ஓகேயா, இல்லாட்டி வெதர் அது பாடியில டைரக்டா பண்ணணுமா? நாங்க வந்து இது வரைக்கும் பாடியில அப்ளை பண்ற மாதிரி பண்ணல மேம். சோ வி டோன்ட் வாண்டட் டு திங்க். ஏன்னா வந்து சில பேர் கோச் போடுவாங்க, சில பேருக்கு இது அது வந்து அந்த பிராக்டிஸை நாங்க எடுத்துட்டு வரல இது வரைக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அவங்க போனோமா அவங்க உக்காந்துட்டு இருப்பாங்க, அப்படியே வந்து நாங்க பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இஃப் இன் கேஸ் நீங்க வந்து வீட்டுல இருக்கும் போது வந்து இஃப் யூ வாண்டட் டு பிராக்டிஸ், ஸோ உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா யூ கேன் டூ இட். இட்ஸ் அப் டு தட். பட் we completely respect the privacy and their own. So அவங்க பாடி பேல பத்தி அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து we need to respect it. So we don't want to get into such stuff. So that is the reason why. So we do it on the thing தான். இப்போ வந்து ஷர்ட்டோ அவங்க வந்து சாரி போட்டாலும் வந்து அதுக்கு மேலே வந்து இப்போ பொண்ணுங்க வந்து பாட்டிங்களுக்கு பண்ணுவாங்க, பசங்க வந்து தாத்தா அவங்களுக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்க வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட விருப்பம் இருந்தாதான். சில பேர் வந்து எனக்கு வேண்டாப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து we will not do it. So it's kind of purely அவங்களுக்கு விருப்பம் இருந்தாதான் பண்ணுவோம். அந்த மாதிரி தான். ஸோ அகைன் இதுவும் அதே தான், 10 ரூபா தான். ஸோ திஸ் இஸ் அகைன் த திங். ஸோ வி கோ வித் த சீப் திங்ஸ் பட் வில் கிரியேட் த மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ். ஒரு 10 ரூபாய்க்கு வந்து ஒரு 1000 கணக்குல இருக்கிற ரிசல்ட்ஸ் வாங்கணும், அப்படிதான் நாங்க யோசிப்போம். கரெக்டுங்களா? சரி, எங்க ஒரு விஷயம் சார், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் சார். கண்டிப்பா கண்டிப்பா. இவர்கிட்ட கார்த்திக் கேட்டு ஒரு சண்டே ஒரு ஈவினிங் வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஒரு இது பண்ண நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாரையும் பார்க்கணும் ஆசையா இருக்கு. January 2nd we are planning a family day. Okay sir. So every year we will plan for a gathering. ஏன்னா வந்து எல்லாரும் வந்து 10 கிராமத்துல இருப்பாங்க. ஸோ அந்த கிராமத்துல தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்காக ஒரு ஃபேமிலி டேன்னு சொல்லிட்டு எல்லா ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வைப்போம். ஸோ எல்லா கேதரிங் இருக்கும். ஸோ ஐ இன்ஃபார்ம் யூ பீப்புள். ஸோ இஃப் பாசிபிள் ஏதாவது ஒரு ஜஸ்ட் நம்ம ஜூம் கனெக்ட் பண்ணிட்டு அன்னைக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வி கேன் ட்ரை இஃப் யூ ஆல் கேன் கனெக்ட் இட் அண்ட் யூ கேன். Sure sir. கார்த்திக் அவங்கள்ட்ட நான் பேசுறேன் சார். I think we took almost the extra time of 18 minutes. So hope you learned something new. So please start practicing. So if possible, ஒரு சப்பாத்தி ஸ்டிக்கியோ ஒரு முது சொரங்கர் ஸ்டிக்கியோ ஒரு 10 ரூபாய் வச்சு வாங்கிட்டு you practice it, you teach it to your family members, you practice with your family members, then you teach it to someone else. ஓகேங்களா? So in case நீங்க ஏதாவது பண்ணணும்னா you go and give this, donate this 10 rupees sticks and this thing, the both sticks to யாராவது. இனிமே வந்து பர்த்டே கிஃப்ட் அந்த கிஃப்ட் இந்த கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு சப்பாத்தி ஸ்டிக் கொடுங்க. மரி சார் சொல்றாரு, 3 ஸ்டிக் கொடுங்க. Got it? So these are the things. நம்ம என்ன கொடுத்தோன்றது முக்கியம் கிடையாது, அதனால வந்து என்ன மாற்றம் வந்ததுன்றது முக்கியம். That is what I always believe. கரெக்ட்டுங்களா? Anything? Thank you sir. Really இந்த செஷன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ஒரு ஃபன் எல்லாமே கலந்த கலவையா இருந்தது இன்னைக்கு. Yeah. So தென்மொழி மேம் ஆன்சர் வந்து கிளியர் ஆயிடுச்சா மேம்? How to use chapati roller. Hope you got this thing. Clear? Yes sir. Thank you so much sir. Sure. Thank you so much. So see you again. So இன்னொரு மீட்டிங்ல வந்து கலந்துக்கலாம். Thank you. Please do practice. அதுதான். Yes sir. Sure sir. ஆனா சந்தோஷம் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றதா. Yeah. Anytime if you need me, I'll be there. That's what. என்னடா யாமினி கால் பண்ணவே இல்லைன்னு யோசிச்சே இருந்தேன்.
ஸோ ஐ காட் கால். அதுக்கு முன்னாடி வந்து உஷா மேமும் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் ப்ரிப்பேரிங். ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த லேப்டாப்பே வந்து ஆக்சுவலா வந்து இன்னொருத்தர் டொனேட் பண்ணதுதான். ஸோ லேப்டாப்கே வந்து மவுஸையும் கீபோர்டு கனெக்ட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். தட் இஸ் வாய் ஒர்க்கிங். ஸோ இட்ஸ் நாட் லைக் அ நியூ லேப்டாப், இட்ஸ் ஓல்டர் லேப்டாப். ஸோ அதெல்லாமே வந்து வச்சு தான் பண்ணணும். பட் ஐ எம் யூசிங் இட். தட்ஸ் வாட் நான் சொன்னல, யூஸ் பண்ற 10 ரூபாய் பொருளா இருந்தாலும் சரி 10,000 ரூபாய் ரிசல்ட்ஸ் வர மாதிரி யூஸ் பண்ணணும். தட் இஸ் அன் இன்டென்ஷன். ஸோ ஐ எம் டூயிங் இட் அண்ட் ஐ எம் ஷூர் ஐ வில் பி ஓகே. தேங்க் யூ. நன்றி நன்றி. Thank you so much, sir. Take care of your health, sir. Sure. With all your blessings, with all your love and care, I'm the more powerful person. I'm the Definitely, more sir. Yeah. Definitely, sir. Definitely, you are our guru, sir. Definitely, we'll pray for everyone. Thank you so much. See you again. Thank you so much, sir. Yes, sir. Yeah. Thank you so much, sir. I think guys, there are some messages. Yes, thank you. Muthu sir, nalla பலமா பண்ணுங்க. சார் கட்டையை மாத்திடுங்க, அந்த கட்டை வேண்டாம். So அப்ப போடுங்க. நாளைல இருந்து எல்லாரையும் வந்து சப்பாத்தி ஸ்டிக் எடுத்துட்டு வர சொல்லுங்க. சோ பொண்டாட்டிங்க யாரும் அடிக்க மாட்டாங்க. Unmute me, ma'am. So Anbu ma'am. So Anbu Selvi ma'am, she's asking to unmute. அன்பு செல்வி மேம். Yeah. I think she can அவங்களே பண்ணலாம்னு நினைக்கிறேன். No. அன்பு செல்வி மேம் எனக்கு மியூட் தான் காமிக்கிறது. I'm just allowing everyone to unmute so that anyone want to speak something, they can unmute and speak. Yes, ma'am. Anbusali, ma'am. Good morning, sir. Yes, ma'am. Happy morning. நல்லா இருந்தது சார், பார்த்தேன். அதாவது அக்குபஞ்சர் பாயிண்ட் மாதிரி லாஸ்டா நான் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தேன். பிரஷ் பண்ணி அதாவது பாடி பெயின்ஸ் எல்லாம் ரிலீவ் பண்றதுக்கு நல்லா இருந்தது சார். தேங்க் யூ. Thank you, ma'am. Yes. Yeah. Sure. Thank you, sir. Thank you very much. Thank you, everybody. Anbuchelli ma'am, I think time is very short. ஒரு கடைசி ஒரு பிரேயரோட நம்ம முடிச்சுக்கலாம் அன்புச்செல்வி மேம். ஃபாஸ்டாவே சொல்லிடுறேன் மேம். ஃபாஸ்டாவே நான் சொல்லிட்டே வந்துட்டேன். ஓகே மேம். ஓகே. ஸ்பைனை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம். மெதுவா மூச்சை உள்ள இழுத்து ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. மெதுவா மூச்சை வெளியே விடுங்க.